இப்போ அவந்தி ஃபீட்ஸ் அது வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் குவார்ட்டருக்கு எல்லாமே 10 விழுக்காடு இறங்கியிருக்கு. இப்போ அடுத்ததாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேப்பர். எக்ஸ்பென்ஸ் கூடினாலும் சேல்ஸ் கூட அதை கூட்டுறது, அந்த விலையை கூட்டுறது மூலமாக சேல்ஸையும் அதே அளவுக்கு கூட்டி மார்ஜின் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு முயற்சி நடக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக காஸ்மோ ஃபர்ஸ்ட். இந்த நிறுவனம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இந்த ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா நிறுவனங்களுமே சைனா டம்பிங்னால ரொம்ப ஹெவியாக மார்ஜினில் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹாரிசான்ஸ், அதாவது ஜூன் டு செப்டம்பர், போன செப்டம்பர் இந்த செப்டம்பர், போன ஹாஃப் இயர் டு திஸ் ஹாஃப் இயர், எல்லா ஹாரிசான்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே அளவு எக்ஸ்பென்ஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகவில்லை, அதை விட குறைவாகவே வந்துட்டு கூடியிருக்கு. அப்படிங்கிறதுனால இது வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜினுக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கு. அதனால இந்த குவார்ட்டர் செப்டம்பர் 2024 காலாண்டில் கிட்டத்தட்ட 11 விழுக்காடு அவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜினாக வந்திருக்கிறது. இது டிசம்பர் 2023 மார்ச் 24 இருந்த 7%ஓட 4% கூடுதல். இதே நேரத்தில் இதே போன செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 9%, அதாவது செப்டம்பர் 2023 9% இருந்து டிசம்பரில் வந்து 7% குறைஞ்சு அதே 7% மார்ச்சில் மெயின்டைன் ஆகி அங்கிருந்து ஜஸ்ட் 11% அது கூடினதுனால இது வந்து ஒரு நல்ல டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனால் இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 15-20% கூட போயிருக்கு. டியூரிங் கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சைனா வந்து ப்ரொடியூஸ் ஆன எல்லாமே, அதாவது சப்ளையும் கம்மியாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்து சப்ளை அதிகமாக சைனா வேறு போடவும் தான் இது வந்து ரொம்ப மார்ஜின் குறைஞ்சிது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11% வரைக்கும் போயிருக்கு. இது ஒருவேளை 15-20 விழுக்காடெல்லாம் தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அடுத்த வருஷத்தில் இதனுடைய ரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கான்ஃபரன்ஸ் கால் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஆடியோ கொடுப்பாங்க, அதை முழுசாக படித்து பார்க்கணும். இப்போ அடுத்தது வந்து காஞ்சி கற்பூரம் அப்படிங்கிற நிறுவனம். இதனுடைய ஜூன் டு செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே 30%, அதாவது எவ்வளவு கூடியிருக்கோ அதே அளவு கூடியிருக்கு. அதனால் எக்ஸ்பென்ஸில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை, ரொம்ப கூடவும் இல்லை, சேல்ஸ் அளவுக்கு குறைஞ்சி நல்ல மார்ஜினையும் கொடுக்கல. பட் ஸ்டில் இதுவே வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 27% இன்க்ரீஸை கொடுத்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் இடையில வந்துட்டு அந்த டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூடியிருக்கலாம். அதனால் அந்த 3% வந்து அதில் வந்து இழந்து விட்டது. பட் எனிவேஸ் 27% இஸ் அ வெரி குட் இன்க்ரீஸ். ஆனால் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வந்துட்டு போன செப்டம்பர் இந்த செப்டம்பருக்கும் போன ஹாஃப் இயர் இந்த ஹாஃப் இயர் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பான இன்க்ரீஸாக இருக்கும். அதாவது விற்பனை பார்த்தீங்கன்னா 17%, 20% மட்டும் கூடியிருக்கும். ஆனால் அதனுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 300%, 400%, 455%, 355%, இந்த மாதிரி அன்இமேஜினரி நம்பர்ஸில் கூடுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நிறுவனத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க, அடுத்த காலங்களில் அதனுடைய ப்ராஃபிட் வந்து 500% கூடனா எப்படி இருக்கும், அதனுடைய ரன் எப்படி இருக்கணும். ஆனால் இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஜூன் 2023 செப்டம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ் புக் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க ஒரு நியூ பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆயிருந்தாங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் கற்பூரமாக இருந்தாலும் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி அதில் ஒரு ஷேர் ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. பட் அதனால் மட்டும் இல்லைனாலும் அதனுடைய மார்ஜின் ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து ஜூன் 2023 செப்டம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த நஷ்டத்திலிருந்து கிட்டத்தட்ட அதிலிருந்து மீண்டு அந்த எவ்வளோ நஷ்டத்தில் இருந்தாங்களோ அது மாதிரி 4 மடங்கு 3 மடங்கு அப்படின்னு கூட்டினதுனால ப்ராஃபிட்டுக்கு வந்ததுனால இது வந்து 400%, 500% அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இது முன்னாடி அவங்க இருந்த மார்ஜினுக்கு அவங்க ட்ரேசிங் பேக் டு ஓல்டர் மார்ஜின்ஸ், நல்லா என்ஜாய் பண்ண அந்த மார்ஜின்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதாவது ஜூன் செப்டம்பர் காலாண்டு 2023 -4%, -6% இருந்த மார்ஜின் இப்போ வந்து 11, 9, 10, 15 அப்படி இப்படி மாறி மாறி கூடி இப்போ செப்டம்பர் காலாண்டில் கிட்டத்தட்ட 20%க்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து அவங்க முன்னாடி என்ஜாய் பண்ண நல்ல ஒரு மார்ஜின். ஸோ இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல். பட் ஸ்டில் இந்த ட்ரெண்டு கொஞ்ச நாள் சஸ்டெயின் ஆனால் கூட இதனுடைய ரன் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக பாலிப்ளெக்ஸ், காஸ்மோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பிஸ்னஸ் தான் இருக்காங்க. இவங்களுக்கும் கிட்டத்தட்ட மார்ஜின் இஸ் பேக் டு 11%. முன்னாடி இருந்த அதே மார்ஜின் ரொம்ப குறைஞ்சி போயிருந்தாங்க காஸ்மோ மாதிரி 11% வந்துட்டாங்க. ஸோ இது டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. பட் இந்த பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்ல ஒரு ரிட்டர்னுக்கு வந்த மாதிரி தெரியுது 11%. ஸோ இதுவும் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பாலிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இபிஎஸ் வந்து 27 rupees, 28 rupeesன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இதே மாதிரி ஈவன் 25 rupeesன்னு வச்சிங்க ஒரு குவார்ட்டருக்குன்னு சொல்லி ஒரு 100 rupees இபிஎஸ் பெர் இயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய 14P வச்சு பார்த்தா கூட 1400 ஒர்த் அப்படிங்கும்போது இன்றைக்கி அது ட்ரேட் ஆகிட்டு கூட 1200, 1300 வந்துட்டு ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இறுதியாக சேட்டியா இண்டஸ்ட்ரீஸ். இந்த நிறுவனம் மிக மிக அண்மையில் நான் வாங்கின ஒரு நிறுவனம். இதுவும் வந்துட்டு ஸ்டார் பேப்பர் அந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறது. இதனுடைய மார்ஜின் ரொம்ப ஹெவியாக வந்து அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட போன காலாண்டில் இருந்ததுக்கும் இந்த காலாண்டுக்கும் மார்ஜின் வந்துட்டு பாதியாக குறைந்து விட்டது. இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வாங்கினதுக்கு காரணம்னா இதனுடைய சைக்கிளிக்கல் பிஸ்னஸில் இது கொஞ்சம் இறங்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவில் தான் நான் வாங்கினேன். பட் இது வந்து ரொம்ப பாதியாக குறைந்திருக்கிறது. இதற்கு மேலும் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது.
இதை நான் வாங்கிக்கிற முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் வித் த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நிறைய கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம், நிலையான வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மார்ஜின் வந்துட்டு இந்த புக் பப்ளிஷிங் சீசன் அது தொடங்கும்போது நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் நான் வாங்கியிருக்கேன். பட் இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினதால இறங்குச்சுன்னா 1-1.5 வருஷத்துக்கு கூட திரும்ப ஈவன் ஏற்கனவே இருந்த விலைக்கு வரதுக்கே கூட கொஞ்சம் கஷ்டப்படலாம். காஸ்மோ பாலிப்ளெக்ஸ்லாம் அந்த நேரத்தில் சைக்கிளிக்கெல்லாம் வாங்கும்போது நிறைய பேர் வந்து வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இட் இஸ் ஸ்டில் கம்மிங் பேக். இருந்தாலும் எனக்கு அந்த பொறுமை உண்டு. 1-1.5 வருஷம் கூட என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியும். அப்படி பொறுமை இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய அவசர பணத்தெல்லாம் அதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா இந்த மாதிரி நிறுவனம் திரும்பி வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற நிலை வந்தால் நம்மளுடைய பணத்தை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கே நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய நம்பிக்கையில் இது வந்துட்டு இந்த லாங் கான்ட்ராக்டில் வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு திரும்பிடும். ஆனால் கூடிய விரைவில் என்னாலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் திரும்பிடும் அப்படிங்கிற நம்பிக்கையினால் மட்டும்தான் நான் வந்து என்னுடைய ஸ்டோரியோடு அதுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால இதை நான் வச்சுருக்கேன். நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. அந்த மெம்பர்ஷிப் வெறும் 29 ரூபாய். 29 ரூபாய் அப்படிங்கிறது இங்கே ஒரு 2-3 டீ குடிச்சிங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதத்தில் காலி ஆயிரும். அந்த சார்ஜுக்கு நம்ம ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். இந்த மெம்பர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு எஃபர்ட் போட்டு வீடியோஸ் போடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பாக தான் இதை பார்க்குறோம். இதனால் ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லை, அதனால் அதை கொடுக்கறதில்ல. இது வந்து உங்களுக்கு நம்மளுடைய காணொலியில் பிடித்திருந்தால் நமக்கு உதவணும் அப்படின்னு நினச்சா, ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப். இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து 29 ரூபாய் எடுக்கப்படும். எந்த மாதம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம்.